அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நம்ம மீசான்ல அம்ருடைய சட்டத்தை பார்க்க போறோம். அம்ருல மொத்தமா 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அம்ரு ஹாலிர் மாரூஃப், அம்ரு காயிபில் மாரூஃப், அம்ரு காயிபில் மஜ்ஹூல். இந்த 3 வகையிலயும் மொத்தமா 6 சீகாக்கள் இருக்கு. அந்த 6 சீகாக்கள்ல ஃபர்ஸ்ட் 3 சீகா ஆண் பாலை குறிக்கக்கூடியது, அடுத்த 3 சீகா பெண் பாலை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வகையை பார்ப்போம். அம்ரு ஹாலிர் மாரூஃப். அம்ரு ஹாலிர் மாரூஃபை எதுல இருந்து எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா முஸ்தபில் ஹாலிர் மாரூஃப்ல இருந்து எடுக்கப்படுது. முஸ்தபில் ஹாலிர் மாரூஃப் என்னவென்று பாத்தீங்கன்னா தஃஅலு தஃஅலானி தஃஅலூன, தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன. இந்த முஸ்தபில் ஹாலிர் மாரூஃப்ல இருந்து தான் அம்ரு ஹாலிர் மாரூஃப் எடுக்கப்படுது. எப்படி எடுக்கப்படுதுன்னு பார்ப்போம். இந்த தஃஅலு தஃஅலானி தஃஅலூன, தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன இருக்குது. அதுல முஸ்தபிலுடைய அடையாளத்தை தூக்க வேண்டும். முஸ்தபிலுடைய அடையாளத்தை போக்கிட்டு அந்த இடத்துல கசல் செய்யப்பட்ட வசூலுடைய அலிஃபை நிற்பாட்ட வேண்டும். அடுத்த 3வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்பாலுடைய ஒருமையுடைய கடைசி அடக்கத்தை போக்க வேண்டும். அப்படி போக்கிட்டோம்னா நம்மளுக்கு இஃப் அல்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்பாலுடைய பன்மையான சீகால நூனை தவிர மீது அனைத்து சீகால இருக்கக்கூடிய நூனையும் போக்க வேணாம். அப்படி போக்கிட்டோம்னா நம்மளுக்கு இஃப் அல், இஃப் அலா, இஃப் அலு, இஃப் அலி, இஃப் அலா, இஃப் அல்ன என்று அம்ரு ஹாலிர் மாரூஃப் கிடைச்சிவிடும். அதுக்காக என்ன அம்ரு காயிபில் மஹரூஃப். அம்ரு காயிபில் மஹரூஃப் எதுல இருந்து எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா முஸ்தபில் காயிபில் மஹரூஃப்ல இருந்து எடுக்கப்படுது. முஸ்தபில் காயிபில் மஹரூஃப்னா என்ன? எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலூன, தஃப் அலு தஃப் அலானி எஃப் அல்ன. இந்த முஸ்தபில் காயிபில் மஹரூஃபை எப்படி அம்ரு காயிபில் மஹரூஃபா மாத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த முஸ்தபில் காயிபில் மஹரூஃபோடைய முஸ்தபிலுடைய அடையாளத்துக்கு முன்னாடி நம்ம கசு செய்யப்பட்ட லாமை சேர்க்கணும். அதிகப்படியா சேர்த்தணும். அப்படி சேர்த்தனா லி எஃப் அலு லி எஃப் அலானி லி எஃப் அலூன, லி தஃப் அலு லி தஃப் அலானி லி எஃப் அல்ன அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் பாலுடைய ஒருமையிலும் பெண் பாலுடைய ஒருமையிலும் கடைசி அர்க்கத்தை போக்க வேணும். அப்படி போக்கிட்டோம்னா லி எஃப் அல் லி தஃப் அல் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 3வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்பாலுடைய பன்மையான நூனை தவிர மீதி அனைத்து 5 சீகால இருக்கிற நூனையும் போக்க வேணும். அப்படி போக்கிட்டோம்னா நம்மளுக்கு லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலு, லி தஃப் அல், லி தஃப் அலா, லி எஃப் அல்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்ரு காயிபில் மஹரூஃப் கிடைச்சிவிடும். அடுத்த 3வது வகை என்னது? அம்ரு காயிபில் மஜ்ஹூல். அம்ரு காயிபில் மஜ்ஹூல் எதுல இருந்து எடுக்கப்படுது என்றால் முஸ்தக்பில் காயிபில் மஜ்ஹூல்ல இருந்து எடுக்கப்படுது. முஸ்தக்பில் காயிபில் மஜ்ஹூல்னா என்னது? இஃப் அல், இஃப் அலு, இஃப் அலானி, இஃப் அலூன, துஃப் அலு, துஃப் அலானி, இஃப் அல்ன. இந்த இதை எப்படி அம்ரு காயிபில் மஜ்ஹூலா மாத்தணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அம்ரு காயிபில் மஹரூஃப்ல சொன்னபடியே இந்த முஸ்தபிலுடைய அடையாளத்துக்கு முன்னாடி கசு செய்யப்பட்ட லாமை அதிகப்படியா சேர்க்க வேண்டும். அடுத்த 2வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்பாலுடைய ஒருமையிலும் பெண்பாலுடைய ஒருமையிலும் கடைசி அடக்கத்தை போக்க வேண்டும். அப்படி போக்கிட்டோம்னா லி உஃபல் லி துஃபல்னு சொல்லிட்டு கிடைக்கும் ரெண்டுத்துலயும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்பாலுடைய பன்மையான நூனை தவிர மீது அனைத்து சீகால இருக்கிற நூனையும் போக்க வேண்டும். அப்படி போக்கிட்டோம்னா நம்மளுக்கு லி உஃபல், லி உஃபலா, லி உஃபலு, லி துஃபல், லி துஃபலா, லி உஃபல்னு சொல்லிட்டு அம்ரு காயிபில் மஜ்ஹூல் கிடைச்சிரும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அம்ரு காயிபில் மஜ்ஹூலை எதுல இருந்து எடுப்பாங்க? அம்ருனாலே பொதுவாக முஸ்பத்துல இருந்து தான் எடுப்பாங்க.